கொழுவியல் சுர கொழுவியல் என்ன விதமான ஒரு உளவியல் உங்களுக்கு அது அதை நகர்த்தி செல்லுது? நிச்சயமா. இப்ப அர்ஜுனா அவர்களை நீங்க நேர கண்டுட்டீங்க, சரி நோர்வேக்கு வாராருன்னு வைப்போம், உங்களோட மைண்ட்ல என்ன தோன்றும் உடனே? தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கும் பல முக்கியமான விஷயங்களோட உங்களோட கதைக்கிறதுக்காக இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் கதைக்க போற விஷயம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளிநாடுகளில் உள்ள தமிழர்களில் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறார்ன்றதை பற்றி தான் நான் கதைக்க போறேன். ஏன்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு நோர்வேல இருந்து ஒரு அண்ணா என்னோட எடுத்து கதைச்சார், சங்கர் கதிரவேலுன்னு சொல்லி. அவர் கதைச்ச விஷயங்கள் எனக்கு நிறைய மனசை தொட்டுது. அதாவது அவர் என்னில் இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டி இருந்தார். ஒரு விஷயம் சொன்னார், தம்பி நாங்கள் இப்ப நாடகங்கள் எல்லாம் பார்க்கறேல, படம் பார்க்கறேல, சாப்பாட்டு பிள்ளையிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு அர்ஜுனாண்ட வீடியோக்கள்ல அர்ஜுனாண்ட லைவை தான் பார்க்கறது. நான் உடனே யோசிச்சேன், ஒரு செலிபிரிட்டியால, ஒரு திரை உலக நட்சத்திரத்தால, ஒரு சினிமா படத்தால, ஒரு சீரியல் நாடக தொடரால வழங்க முடியாத ஒரு திருப்தியை ஒரு தனி மனிதன் வழங்கி இருக்கிறார். அவர் எல்லாராலையும் கவனிக்கப்படத்தக்க ஒருவராக மாறி இருக்கிறார். ஏனென்று சொல்லி யோசிச்சேன். இது தொடர்பாகத்தான் பேசுவோம் இந்த காணொலியில. சங்கர் கதிரவேலு அண்ணாவையும் நான் தொலைபேசியூடாக இணைச்சு அவற்ற கருத்துக்களையும் உங்களுக்கு காண்பிக்க போற நேரலையில இந்த காணொலியை மிஸ் பண்ணாம இறுதி வரை பாருங்க. வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம். தமிழா 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 தமிழ் என்கிறன். இன்றைக்கு உலக தமிழர் எல்லாருமே பேசிக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வைத்தியர் அர்ஜுனா. அவரை தான் எல்லாரும் கவனிச்சு கொண்டிருக்கணும், விமர்சிக்கணும், அதே நேரம் கவனிச்சு கொண்டிரும் இருக்கணும். எவ்வளவு ஒரு தெனாவட்டு, அதாவது அந்த தெனாவட்டு இருக்கு, அந்த எதிர்த்து நிக்கிற பலம் இருக்கு. தனி ஒரு ஆளா ஒரு விமர்சனங்களோட வாழ பழகி கொண்டு திருப்பி ரிப்ளை பண்ணி கொண்டும் இருக்குது. போடுற போல் எல்லாத்துக்கும் 4ம் 6ம் அடிச்சு கொண்டு இருக்கிறார். அப்ப எல்லாரும் வேற ஒருக்கா பார்த்து கொண்டிருக்கணும். அதாவது நார்மலா விமர்சனங்களோட நாங்க வாழ பழகினாக்கலண்டா ஒரே ஒரு குரூப் தான். யார் சொல்லுங்க பார்ப்போம், நீங்களே இந்த கமெண்ட்ல பதிவிடுங்க டக்குன்னு தெரிஞ்சால். நான் சொல்றேன், அரசியல்வாதிகள் எவ்வளவுதான் கிளி கிளி கிளின்னு கிழிச்சு பாருங்க, அவங்க சிரிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு வைத்தியராக இருந்து நிறைய படிப்புகளை படிச்ச ஒரு ஆள் விமர்சனங்களை தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விமர்சனங்களை எல்லாம் கணக்கெடுக்காம முதல் ஆள் ஆரம்பத்துல பனிக்கா இருந்தாலும் இப்ப சிரிச்சு சிரிச்சு கொஞ்சம் ஃபனியா தான் லைவ் எல்லாம் விடுது. கொஞ்சம் அதாவது அந்த சில பேர் ஜோக் விடுவினோம் அப்படின்னா தாங்க சிரிக்க மாட்டேனும், மெட்டாக்கள் எல்லாம் சிரிப்பினோம். எனக்கு படிப்பிச்ச நிறைய பேர் அப்படி இருந்தவ. மேத்ஸ் படிப்பிக்கிறவர் அச்சுவேலியில ஃபர்ஸ்ட் அவர் தான் எனக்கு தெரியும், முகுந்தன் சார். யாராவது இந்த பார்த்தோம் இருந்தா தெரியும் உங்களுக்கு, வீனஸ் அகாடமி டியூஷன் டிரெக்டர். அதே மாதிரி எங்களோட பிசிக்ஸ் குமரன் சார், அதே மாதிரி எங்களோட குணசீலன் சாரும் அப்படி இடக்கிற தமாஷ் பெறுவார். அதாவது அவர் சிரிக்காம தான் சொல்லி போட்டு வகுப்பே சிரிக்கும். அப்படி கதைக்குது ஒரு ஃபனியா. நான் உதாரணத்துக்கு சொன்னேன், ஒரு உலகமே எதிர்த்து நின்றாலும் தனி ஒரு ஆள் பிளே பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சில வேளை யோசிக்கிறது, இவர் இவ்வளவும் செய்ய மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கணும். அப்ப அவரெல்லாம் நிறைய முதல்ல எல்லாருக்குமே சந்தேகம் பாரது பலமே. அப்ப இவர் ஒரு தவறான ஆள் என்று சொன்ன தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற வெளிநாடுகள்ல நிறைய பேர் இருக்கணும். உதாரணமாக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அப்படி எல்லாம் இருக்குது. அதே மாதிரி முன்னாள் போராளிகள், இந்த தளபதிகள் வெளிநாடுகளில் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும். அவையெல்லாம் பேசாமல் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை கூட விடையில பாடல்லாம் வந்திருக்குது. மாறி மாறி சொன்னால் ரிவர்ஸா பாடல் வந்திருக்குது. தேனிசை செல்லப்பா அவர்கள் இயற்றிய பாடல் வந்திருக்குது. அப்படி அவர் ஒரு கவனிக்கப்படத்தக்க ஆளா மாறி இருக்கிறாரே தவிர வெளிநாட்டாக்கள் யாரும் பெருசா விமர்சிச்ச மாதிரி நான் காணையில. அப்ப இன்றைக்கு அது சங்கர் என்ன சொன்னார், நாங்க சாப்பாட்டு பிளேட் எடுத்து வச்சுட்டு அர்ஜுனாண்ட வீடியோ தான் நம்பி பார்த்து கொண்டு சாப்பிடுறது. இப்ப நான் அந்த சங்கர் அண்ணாவுக்கு நேரடியாக அழைப்பு ஏற்படுத்துவோம், நேரத்தை வீணாக்காம. அவர் என்ன சொல்றாருன்னு நீங்களே கேளுங்க. வணக்கம் சங்கர் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நான் சும்மா இருக்கேன் தம்பி. நான் டாக்டர் அர்ஜுனா இதை உங்களுடைய இதில் போட்டு பார்த்து கொண்டு விட்டீங்களா? 3 மணிக்கு வந்துருப்பேன்.
ஓம் 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 ஓம். அந்த அவர் லைவ்ல வந்த விஷயத்தை அப்படியே அதுல ஸோ எந்த நேரமும் அப்போது சொன்ன மாதிரி வைத்தியட்ட வீடியோட நீங்க இருக்கிறீங்க. Yeah. ஆனா அப்ப நான் வந்து உங்களோட கதைக்கிறத வந்து இதுல பதிவு செய்து நேர்களுக்கு காட்ட வேணும்னு நினைச்சேன். நான் உங்களோட அனுமதியோட இப்பவே நான் அதை பதிவு செய்ய தொடங்குறேன். உங்களுக்கு அதுல சம்மதம் தானே? என்ன ஆமாம். நிச்சயமா வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பார்த்தா நீங்கள் என்ன உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜில் போடுங்க, நான் இன்னொரு தான் கதைக்கிறேன்னு. அவர்கிட்ட பேர் வந்து கதிரவேலு சங்கர். இப்படி நிறைய உறவுகளை எங்களை தொடர்பு கொள்றவே நாங்கள் உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் தூக்கினாலும் நீங்கள் தூக்குறையில் தானே, அது வேறு கதை. இதை பார்த்தா அவருக்கு ஆசைப்படுங்க. நிறைய பேருக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு மகன் அல்லது தம்பி அல்லது அண்ணன் என்றதை தவிர ஒரு என்டர்டெய்னராகவும் இருக்கிறீங்க. நிறைய பேர் அதை பார்த்து இவரோட கதைச்சா பெருமையாக நினைக்கிறார்கள் நிறைய பேர் இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னீங்கள் எங்களோட ஐரோப்பிய நாடுகளில் அதே மாதிரி அமெரிக்க நாடுகள், கனடா, அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்கள், ஐரோப்பாவில் இருக்கிற பிரான்ஸ், ஜெர்மனி, அதே மாதிரி நோர்வே, எங்களோட லண்டன், எல்லா நாடுகளும், சுவிஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறார்கள். இப்போ சாப்பாட்டு கோப்பையை தூக்கினா அர்ஜுனா அவர்களுடைய வீடியோ தான் பார்த்து கொண்டு சாப்பிட்றேன்னு சொன்னீங்க. அது என்ன, அது என்ன விதமான ஒரு உளவியல் உங்களுக்கு அது அதை நகர்த்தி செல்லுது? நிச்சயமா 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 அவரை பார்த்தா சரி, அவர்கிட்ட முகத்தை பார்க்க எப்படியான உணர்வு உங்களுக்கு ஏற்படுது? எப்படியான உணர்வு ஏற்படுது? ஆத்ம திருப்தி அப்படியா? நிச்சயமா. சில பேர் நினைப்பினோம்னா, நான் இதை வந்து முதல் ஒரு விஷயம் தம்னையில வச்சு நான் அப்ப அதாவது அவர் எங்கட பிள்ளை நாங்க பார்த்துக்கொள்றோம்ன்ற மாதிரி. அப்ப சில பேர் நினைச்சிருப்பேன் வேற என்னதுக்கு அவருக்கு ஓவரா ஊதுறாருண்டு. இப்படியான உரையாடல்களை வந்து இப்போ அண்ணாட ஃபேஸ்புக் லிங்க்ல நான் போடுவேன். அப்போ அவரை பார்க்கவே விளங்கும். இது வந்து ஹார்ட்ல இருந்து வர வசனங்கள், உண்மையா இதயத்திலிருந்து அவர் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவர்ல இருக்கிற நல்ல விஷயங்களா என்னத்தை பாக்குறீங்களா? நல்ல விஷயங்களா? சரி, நிச்சயமா. இப்ப நிச்சயமாடா ஒரு சமூகம் சார்ந்து பணியாற்ற உத்தியோகத்தரா வந்து ஒரு நான் பாடசாலையின் பெயரை சொல்ல விரும்பலைன்னா, ஒரு 10ஆம் ஆண்டு படியன்கிட்ட போயிட்டு சும்மா கொஞ்சம் போதேன்னு சொல்லாம அந்த வசனத்தை பாவிக்கிறத நாங்க விரும்பலை. ஏன்னா அது அதை மார்க்கெட் பண்ற மாதிரி. அப்ப வேற ஒரு அப்படியான பொருட்களை எழுதும் கொண்டு சொல்ல ஒரு பிரபல ஒரு சின்ன பாடசாலை ஒன்றுல 47 46 போத வஸ்து பேரை வந்து அந்த 10ஆம் ஆண்டு படியில் எழுதுறாங்க. அதுல எனக்கே ஒரு 12 தான் தெரியும். அப்படியான சிச்சுவேஷன்ல நாங்க இருந்து கொண்டு, அதாவது ஒரு பாரிய அளவிலான போதைப் பொருட்களை விநியோகிக்கிற ஒரு இடமா வந்து வடக்கு கிழக்கு இருக்குது, அதே மாதிரி இலங்கை முழுவதும் இருக்குது. அப்படி இருந்து கொண்டு ஒரு போத்தில கண்டோன்னு அதை விமர்சிக்கிறது வந்து இந்த காலத்திலே அது பொருத்தமோண்டு எனக்கு தெரியல. ஒரு ஃப்ரண்ட்லைன் ஆபீசரா வேலை செய்த எனக்கும் தெரியல. நீங்களும் அந்த கருத்தை தானே சொல்ல வாரீங்க? நிச்சயமா. அதாவது ஒரு எவ்வளவோ வீரியமான விஷயங்கள் இருக்கேக்க வீரியம் இல்லாத கையை காட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறது மாதிரி ஒரு அது உண்மையா செய்யலாது. ஒரு விஷயத்த அடியோட்ட அழிக்கிறதுன்றதை விட இன்னொரு மாற்று வழியை காட்டுறதுதான் இந்த காலத்துல பொருத்தம். அது எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்வியலோ எனக்கும் தெரியல. அப்படி தானே இஞ்சத்தியா நிலவரம் போய் கொண்டிருக்குது.
அதான் ரோட்டில் நிற்கிறார்கள் கழிச்சா பரவாயில்ல, அவரோட நிச்சயமா நிச்சயமாண்ணா. நிச்சயமான இறுதியா ஒரு கேள்வி என்ன, இப்ப அர்ஜுனா அவர்களை நீங்க நேரா கண்டுட்டீங்க, சரி நோர்வேக்கு வாராருன்னு வைப்போம், உங்களோட மைண்ட்ல என்ன தோன்றும் உடனே? ஒரு நடிகர்களுக்கு இருக்கிற ரசிகர் பட்டாளம் என்றதையும் தாண்டி நிச்சயமான நீங்க நிச்சயமா 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 ஒரு தனி மனிதன் வைத்துக்கொண்ட அந்த தீ எங்கும் பற்றி எரிந்து கெட்ட விஷயங்களை சாம்பலாகி கொண்டு இருக்குது இல்லையா சமூகத்தில் நடக்கிற. அர்ஜுன் முதல்வன் ஓமம் நிச்சயமா அது ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஆள் ரியலா அதை பிளே பண்ணி சொன்னவர், ஒரு கேஸ் ஸ்டடியா வந்து எடுத்து பாருங்கன்னு சொன்னவர். அண்ணா நீங்க யாழ்ப்பாணத்தில் எந்த இடம்? என்ன அல்வாய் வடக்கு. ஓகே, அப்ப அல்வாய் வடக்குல இருந்து நோர்வேல போய் எவ்வளவு காலமா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா? ஒரே ஒரு கேள்விதானன்னா, இப்ப அர்ஜுனா அவர்களுக்கு தம்பியா அல்லது ஒரு மகனா ஏதாவது சொல்ல வேண்டி இருக்கா? நிச்சயமா அவர் உங்களோட கோலை ஆன்சர் பண்ணாட்டி இந்த வீடியோவை மேபி பார்க்க கூடும், பார்த்தா ஏதாவது சொல்ல வேணும் என்ற அன்பான வார்த்தைகளா இருக்கலாம், அட்வைஸா இருக்கலாம், ஏதாவது இருந்தால் சொல்லி விடுங்க. கொழுவியல் சுர கொழுவியல் நிச்சயமா. ஓகே சரி, அதால அவரை பற்றி யாரையும் குற்றம் கதைச்சா பிடிக்காதுன்றதால அவர்களும் கவனமா கதைக்க வேணும். அர்ஜுனா அவர்களும் வந்து இது கவனமா கதைக்கிற நிலைமை என்னன்னா, அவரோட யாரையும் கொழுவ வந்தா உங்களுக்கு கோவம் வரும். அப்படியா? சரி ஓகே. இப்போ நிச்சயமா உங்களோட புகைப்படத்தோட இந்த காணொலியில அதை இணைப்பேன். உங்களுக்கு அது சம்மதம் தானே? என்ன நிச்சயமா சொல்லுங்க. நன்றி அண்ணா, அப்போதையும் நிறைய சொன்னீங்கள், மனப்பூர்வமான நன்றி அண்ணா. நான் சில பல வீடியோ செய்துட்டேன் ஓடையிலன்னு யோசிக்கிறது, பட் இப்படி ஒரு கதை சொன்னாலே எங்களுக்கு அது 10,000 வியூ வந்ததுக்கு சமன். நிச்சயமா நன்றி அண்ணா உங்களோட கருத்துக்கு. இந்த நேரத்தை, பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்து இந்த அழைப்பில் இணைந்திருந்த சங்கர் கதிரவேலு அண்ணாக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள் அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி. பாத்தீங்களா, இப்படித்தான் ஐரோப்பாவில் இந்த நோர்வே நாட்டில் இருக்கிற அண்ணா மட்டுமில்ல எல்லோருடைய மனோநிலையும் வந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்களை விட்டு கொடுக்காத மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஃபீட்பேக்குகளால நாங்கள் எடுக்கிறோம். எனக்கு வந்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது அண்ணாவோ தம்பியோ வந்து நேரடியான உறவுமுறைக்காரரோ அல்லது ஆதரவாளரோ இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கடமை இருக்குது, சில பாசிட்டிவிட்டியை, சில நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ண வேணும். அது எங்களுக்கு ரிட்டர்னாக திருப்ப வரும். அதே நேரம் அவருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நாங்கள் இப்படி அன்பு ஆதரவு என்று சொல்லி கொடுக்குற ப்ரெஷரால் எங்களுக்காக ஏதாவது செய்ய தோண்டும். மற்றபடி நாங்கள் அண்ணா உங்களை உசுப்பேற்றி விட்டு
மாவீரன் ஆக்குறதோ அல்லது தளபதி ஆக்குறதோ எங்கட நோக்கம் இல்லை. எங்கட சமூகம் ஏங்கி கிடக்கின்றது இப்படியானவர்களின் வரவுக்காக. இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க, ஏனைய வீடியோக்களையும் போய் பாருங்க. இந்த காணொளியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.